இப்போ வில்சன், நான் கேள்வியாகவும் வைத்தர்றேன். முன்பு திமுக அதிமுக இருக்கும், சூழல் மாறிக்கொண்டே இருக்கும், ஆன்டி இன்கபன்சி அதை தான் அதிமுகவினரே சொன்னாங்க. எதிர்ப்பு வாக்குகள்னா அது எங்களுக்கு தாங்க வரணும். இன்னைக்கு ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கு, அது 35% இருக்கு, பெரிய கூட்டணி. அந்த தாவேகா அதிமுகவை பொருட்படுத்தவே இல்லை. அது ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னு நாங்க தான் உண்மையான அதிமுகன்னா இந்த சூழல் எல்லாம் எப்படி கடக்க போகுது? அதிமுக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அதிமுகவை பொருட்படுத்தினாங்களா? பெரிய அளவில் பண்ணவே இல்லை. அப்புறம் அதிமுக எப்படி 1,04,00,000 ஓட்டு வாங்குச்சு? திமுகவை தானே பொருட்படுத்தினாங்க. திமுக 59 சீட்டு, இவங்க 47 சீட்டு. என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க? 2 பேருக்கும் இடையில 3% ஓட்டு வித்தியாசம். அவங்க 24, இவங்க 21. என்ன வித்தியாசம்? இது பெரிய கிரைசிஸ் இல்லையா? திமுகவுக்கு எப்படி கிரைசிஸ் அப்போ? அதுதான் சொல்றேன். எதிரி அவரு தீர்மானிக்கணும். அவரு யார வேணாலும் தீர்மானிச்சுக்கலாம். எனக்கு ட்ரம்ப் தான் எதிரி அப்படின்னு கூட அவர் அதை நம்ம எப்படி மாத்த முடியும் சார்? இருக்கிற சூழல் இல்ல. என்ன சொல்றேன் நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி. ஒரு கட்சி அதிமுக லெகசியை தனக்கு எடுத்துக்குது சார். எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில பேசுறார், ஜெயலலிதா அம்மா கொடுத்தது 100 யூனிட் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்டை எடுக்கிறாங்க. நாங்க தான் உண்மையான அதிமுகன்றாங்க. எல்லா நிர்வாகிகளும் எங்க பக்கம் வந்தாச்சுன்னா இதை எப்படிதான் நீங்க பாக்குறீங்கன்ற சார்? அவர் என்ன வேணாலும் பொய் சொல்லிக்கலாம் சார். அது நடைமுறைக்கு எப்படி சாத்தியமாகும்? 25 எம்எல்ஏக்களை தேடி போய் நீங்க அங்க கெஞ்சி கூத்தாடி தானே கேட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்களும் தயாராயிட்டாங்க. எங்களுக்கு தாவேகா நேச சக்தின்னு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க சார். இது எல்லா கட்சியிலும் எல்லா நேரத்திலும் நடக்கும். அப்பேற்பட்ட வல்லமை மிக்க மம்தா பானர்ஜி 60 எம்எல்ஏ சார். எல்லா கட்சியிலும் எல்லா நேரத்திலும் நடக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும். இதை அதுக்காக தலைமை கிடையாது. இன்னொன்னு, ஒருத்தர் இறந்துட்டாரு, அதுல நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு KS மகேந்திரன் அவருடைய வாக்கு மூலம் என்ன, அதை அப்படியே நான் ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, படிக்கிறேன். நம்ம கட்சியில சில நாட்களா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி எளிய தொண்டர்கள் மிகவும் மனவேதனையோடு இருக்கிறோம். மீண்டும் அதிமுக அண்ணன் எடப்பாடியார், யாரு செத்து போனவர் சொல்றாரு. சரி, என்ன எடப்பாடியார் கேள்வி கேட்கல, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். சரி, அப்படி சொல்லிட்டு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபுக்கு, அப்புறம் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு, போரூர் செயலாளர் மூர்த்திக்கு நன்றி தெரிவித்து, நான் வணங்கும் அன்பு தெய்வம் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தால் என் ஆன்மா சாந்தி அடையும். என்ன சொல்றார் இடையில? இப்ப இது ரொம்ப முக்கியம். என்னன்னு, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அதுல மாற்று இல்ல. நீங்க அந்த இடத்தை நீங்க கடந்து போன இடம்ன்றது ஒன்றுபடணும், அத சொல்லியிருக்காரு. அதை கடந்து போயிட்டீங்க. அதுதான் யார் ஒன்றுபடணும். இப்ப சில நாட்கள் நடந்த நிகழ்ச்சி, இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணீங்களே, நீங்க எப்படி ராஜினாமா பண்ணீங்க? எடப்பாடியார் கையை விட்டு ஏன் கழுவி போனீங்க? அவர் 72 வயசுல 234 தொகுதியிலையும் ஓய்வறியா உழைப்பாளியா பிரச்சாரம் பண்ணார்ல. உங்க தொகுதியை தாண்டி போன எந்த தலைவர் இருக்கான் அதிமுக? அத சொல்லுங்க. தன்னுடைய தொகுதியை தாண்டி செல்வாக்குள்ள ஒரு தலைவர் காமிங்க. இல்ல சார், நடைமுறையில் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்க ஒப்புமே பண்ணக்கூடாது சார். அவங்க இமயம் சார். எடப்பாடி மடு சார். அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சார். ஆனா இந்த மடுவு கிட்ட மற்றவர்களா சிறு துகளா தானே இருக்கிறாங்க. இல்ல வில்சன், நீங்க சொல்வதெல்லாம் ஒன்று, நான் அதை மறுக்கல. நீங்க டேட்டாவா கொடுக்குறீங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ன்றது களம் மும்முனை போட்டியாக மாறிடுச்சு. நீங்க பிரதான திமுக எதிர்கட்சின்றது சொல்றதை தாண்டி இன்னொரு கட்சி தனியா போட்டியிட்டு 35% வாங்கியாச்சு இல்ல. இப்ப அதிமுகவை எப்படி பொசிஷன் பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். அதிமுக பொசிஷன் பண்றதுதான் சார் எடப்பாடி தலைமையில உண்மையான அதிமுக. இதுதான் தான் அந்த 25 பேர்ல எவ்வளவு பேர் திரும்பி வந்தாச்சு. வெறும் நம்ம எம்எல்ஏக்களை மட்டும் பேசுறோம். நீங்க கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிர்வாகிகள்ல எந்த புரட்சி எந்த இடத்துல வெடிச்சது? இன்னைக்கு அந்த மாவட்ட கழக ஆபீஸுக்கு கூட அந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சியோட பேசுறாங்க. இல்ல வில்சன், நீங்க சொல்றதுல சில விளக்கங்கள் கொடுங்க. இப்ப துரைக்கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுகன்ற கட்சி இருக்குங்க, அது EPS அவங்க தலைமையில தாங்க இருக்கும், அதுல மேட்டர் இல்ல. ஆனா வலுவாக ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்குமா, இல்ல 40 சீட்டு 50 சீட்டு இருக்க போதான்னு கேக்குறாருல. ஆட்சி அமைக்க அந்த இடத்துக்கு எப்படி நகர போகுதுன்னு கேக்குறேன். இதுங்க ஆட்சி அமைக்கிறது இல்ல. அவர் மட்டுமே சொல்றாரு. யாரையும் பேசுமா நீங்க பேசலாம். ஆமா, என்னன்னு சொல்றேன், ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் திட்டம் வகுப்பாங்க தலைவர்கள். அது ஃபெயிலியர் ஆனா அதுல ஒண்ணு திருப்பி அடுத்த கட்டத்துக்கு தான் போக முடியும் இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஆட்சி அமைப்பாருங்க, என்ன நிச்சயம்? வராமையே கூட போயிடலாம்.
எப்படி நீங்க என்ன நிச்சயம் சொல்லுவீங்க? சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கும் சவால் இருக்கு. அதிமுகவை சமாளிக்கணும், தாவேகாவை சமாளிக்கணும். அதிமுகவுக்கும் அந்த சவால் இருக்கு. திமுகவுல பெரிய பிளவுகள் இல்ல, அதிமுகவுல பிளவு இருக்கு. அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கல்ல. பிளவுன்னு சொல்றீங்களா, வெளியேறவங்கள சொல்றீங்களா? அற்ற குளத்துல சில பறவைகள் வெளியேறதான் செய்யும். ஒரு கட்சி அத நம்ம அந்த இடத்துல போட்டு இருக்கிறது இன்றைக்கும் வந்து ஆக்கப்பூர்வமான மாவட்ட செயலாளர்களா போட்டு வச்சிருக்காங்க. இல்ல, நான் அதுல மறுப்பே தெரிவிக்கல வில்சன், மறுப்பே தெரிவிக்கல. ஆனா ஒரு ஆளுகிற கட்சி அந்த இப்போ திமுகவில இருந்து மதிமுக பிரிஞ்சு வருது, வைக்க வரார், நான் தான் உண்மையான திமுகன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் வெளியில வராங்க, நான் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றதுன்றது துணி வேற. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி, புது கட்சி தாவேக ஆளுகிற கட்சி, நாங்க தாங்க உண்மையான அதிமுகன்னு சொல்ற கிரைசிஸ் இருக்கு. அந்த நெருக்கடி என்ன? அதிமுகவுக்கு என்ன இப்ப நீங்க ஒரு கட்சி புது கட்சியால அச்சுறுத்தல் இருக்குதோ அதே அச்சுறுத்தல் திமுகவுக்கும் இருக்குது. நீங்க அடுத்த அது களத்துல சந்திக்கும் போது தான் தெரியும் தாவேகா மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி எந்த அளவுக்கு 6 மாசம் கழிச்சு வெளிப்படும். அது வந்து பெனிஃபிட் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் வரும். ஏடிஎம்கேக்கோ திமுகவுக்கோ அது சேலஞ்சு. அந்த அட்வான்டேஜ் அன்னைக்கு தானே தெரியும் யார் அறுவடை பண்றாங்க. இது இப்போ ரெண்டு பேர் கணிசமான ஓட்டுகளும் கணிசமான எண்ணிக்கையில சீட்டுகளும் வாங்கி இருக்குதா இல்லையா திமுக உயிர் போடதான். இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேணா ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2024 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் வாங்கின சதவீதத்தை விட அதிகமாக வாங்கின ஒரே கட்சி அதிமுக. இப்ப எடுத்து பாருங்க ஸ்ட்ராட்டஜி. நமக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல சார், புள்ளி விவரத்தை இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு புது மெத்தடுக்கே வந்துட்டாங்க. ஓட்டு போட்டதுல பர்சன்டேஜ் பார்த்தா நாங்க வளர்ந்து இருக்கிறோம்னு. அந்த புள்ளி விவரத்தெல்லாம் விட்டுறலாம். ஒரு தனி கட்சி வெளிப்படையா பேசலாம். உங்க தர்க்கத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், மறுக்கல. ஒரு அதிமுக தொண்டர் சோர்ந்து போய் பார்க்கிறார். 2 நாடாளுமன்றம் தோத்தாச்சு, 2 சட்டமன்றம் தோத்தாச்சு, ஒரு புதுசா வந்திருக்கிறாங்க, நம்ம ஆட்களே ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றாங்கன்றப்ப அதிமுக எப்படி நகர போகுது? இன்னொரு பக்கம் திமுக இருக்கு, என்ன செய்ய போகுது சொல்லுங்க. அந்த சோர்வு இருக்கிற தொண்டர்களுக்கு தான் உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு, அவர் உழைக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டி ஆராயலாமான்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா சார்? அது ஜெயலலிதா. இன்னைக்கு என்னன்னா அப்ப அது பிரச்சனை வரும் இன்னும். அப்ப என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க? பிரச்சனை வேணாதானே மற்றவங்க குளிர் காய முடியும். இன்னும் பிரச்சனை வரணும், இன்னும் அடிதடி வரணும். ஒரே ஒரு பாட்டில் தூக்கி போட்டதுக்கே 1000 முறை பேசுறாங்க. இன்னும் நல்ல செல்லூர் ராஜ், அதாவது பிரியன் சொன்ன மாதிரி தோல்வியுற்றவர்கள் அதிமுகவில் இருந்து வர குரல்கள் சன்னமா என்ன சொல்லுதுன்னா, ஒத்துமையா இருக்கணும், எல்லாத்தையும் சேருங்க. இன்னொன்னு நீங்க நல்லா எல்லாரும் வாங்க. ரெண்டே விஷயம் சொல்லிடுறேன். தோல்வியுற்றவங்கள 170 தொகுதியில 47 போய் மிச்சதுதானே 130 தொகுதி தோல்வி இல்ல. அந்த தோல்வி அடைஞ்சவங்கள எத்தனை பேர் மாற்று கட்சிக்கு போனாங்க? வெற்றி அடைஞ்சவங்கள எத்தனை பேர் மாற்று வெற்றி பெற்றவங்க தான் போயிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றேன், இப்போ நம்ம விஷயம் நம்ம நிறைய விவாதம் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்து எடப்பாடியை விட்டுட்டு மற்ற ஆதரவாளர்கள் இங்க பேசியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் தொடர்ந்து இவர் தாங்க அந்த கட்சிக்கு தலைவரா வரணும் ஒரு சஜஷனா சொல்லியிருக்காங்க. பேசலாம்.